அண்மை செய்தி. 10,00,000 கோடி எடுத்துட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றியுள்ளார் அமைச்சர் கீர்த்தனா என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தாவேகாவின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா 10,00,000 கடனை அவர்கள் வைத்துவிட்டு துடைத்துவிட்டு போயுள்ளார்கள் என்று கூறிய நிலையில் தற்பொழுது இதற்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்தான சாதாரண அடிப்படையில் புரிதல் இல்லாமலும் 10,500 கோடி எடுத்துட்டு கழுவி விட்டு போயிட்டாங்க என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் அவதூறு பரப்பும் வகையிலும் உள்நோக்கத்தோடு எதிராக திமுகவிற்கு எதிராக அர்த்தமில்லாமல் மக்களிடையே ஒரு மாய பிம்பத்தை சமூக வலைதள ஜோடனைகள் மூலமாக கட்டமைக்க முயற்சிப்பதும் விஷமத்தனமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அரசு நிர்வாகத்தில் அனுபவமின்மை காரணமாகவும் மக்களை ஏமாற்றி குழப்பும் வகையிலும் தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது என்பது அவரது முதிர்ச்சியின்மையும் காட்டுகிறது எனவும், அரசு நிர்வாகத்திலும் அமைச்சராலும் பல ஆண்டுகள் அனுபவிக்க இருக்கக்கூடிய செங்கோட்டை அவர்களும் நிதித்துறை நிர்வாக நடைமுறையில் நேரடியாக அனுபவமிக்க தற்போதைய நிதித்துறை செயலாளர் அவர்களும் இடித்துரைத்து தொழில்துறை அமைச்சரின் கற்பனைக்கு குதிரைக்கு கடிவாளம் போடுவதை போல நிறுத்த முன்வார்வார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அல்லது பொய்யும் புனையும் மிக்க இத்தகைய மலிவான பிரச்சாரங்களுக்கு துணை போக போகிறார்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போதிலும் துடைத்து வைத்துவிட்டு போயிட்டாங்க என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போல தற்பொழுது தொழில்துறை அமைச்சரும் அதே கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் நிதியமைச்சர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக முற்றிலும் உண்மைக்கு புறமான மாநிலத்தின் நிர்வாக நிதி குறித்தான சாதாரண அடிப்படையிலும் இல்லாத புரிதல் அடிப்படையில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாகவும், இதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அனுபவமிக்க செங்கோட்டையன் அதே போல நிதித்துறை நடைமுறையில் இருக்கக்கூடிய செயலாளரும் இதற்கு எடுத்துரைக்க முன்வருவார்களா அல்லது இந்த பொய் புகழுக்கு இத்தகைய மலிவான பிரச்சாரத்திற்கு துணை போவார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.